பேரு? என் பேர் நவீன். எங்கேருந்து வரீங்க? நான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லேருந்து வந்துருக்கேன். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் உஸ்பெகிஸ்தானில் அமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசனில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நவீன், காலேஜ்லாம் எப்படி இருக்கு? காலேஜ் பிரச்சனை இல்லை, காலேஜெலாம் நல்லா நைஸ். சொல்லப்போனால் இங்கே எப்படி நடத்துகிறாங்க? நல்லா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நல்லா தான் நடத்துகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான், அதனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே சில பேர் சொல்லுவாங்க உஸ்பெக் லாங்குவேஜ் படிக்கணும், ரஷ்யன் படிக்கணும், ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லாம் எல்லாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதனால எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து இப்போது எஃப்எம்ஜி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்களாமே? அப்படியா? வீக்லி சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு எஃப்எம்ஜி கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து கிளாஸ் எங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைனில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறாங்க. நான் அதில் முடியாமல் பார்த்துக்க முடியுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. பரவாயில்ல, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து இந்தியாவிலலாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ்லாம் போயிட்டு இருக்கீங்களாமே, அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இது எப்படின்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சொன்னேன் ஃபஸ்ட் இயரில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் நம்பலை. என்னோட வீடியோஸ்லாம் நான் வந்து அனுப்புனேன். ஃபஸ்ட் இயர் நான் போயிட்டு அனுப்புனேன். ரொம்ப எல்லோரும் ஷாக் ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அப்படி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த காலேஜஸ்லாம். பட் நம்ம நமங்கனில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேயே அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப எங்களால் வந்து ரொம்ப டாக்டர்ஸும் அப்படி தான் கூட இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்கிறது, நம்ப முடியல, எங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப கற்றுக்க முடியுது. ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரெயின் ஆகிறனால ரொம்ப சந்தோஷம். நவீன், இப்போ நமன்கன்னு சொன்னீங்க, நமன்கன் எப்படி இருக்கு? நமன்கன்ல இருக்கிற பீப்புள் அதெல்லாம் அவங்களாம் எப்படி இருக்காங்க? நீங்களே பாருங்க, கிளைமேட் சச் அ வெரி நைஸ் கிளைமேட். ஓகே, பீப்புள்ஸ் ஐ திங்க் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் அ முஸ்லீம் கண்ட்ரி, எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னாங்க. பட் அப்படி கிடையாது. நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, பீப்புள்ஸ் ஆர் ஸோ குட். அதனால் பீப்புள்ஸ் பற்றி நோ ப்ராப்ளம். அதே மாதிரி கிளைமேட் இஸ் வெரி குட் அண்ட் பீஸ்ஃபுல். அதர் சிட்டிஸ் கம்பேர் பண்ணுற போது நமங்கன் இஸ் வெரி குட். ஹாஸ்டல் ஃபுட் அக்கமடேஷன் அதெல்லாம் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் நோ ப்ராப்ளம். ஹாஸ்டல் இஸ் கம்பேர்ட் டு அதர் காலேஜஸ் இஸ் வெரி குட். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இஸ் ஸோ மெனி இன் காலேஜஸ். அவங்களாம் சொல்லியிருக்காங்க காலேஜ் இது ஒர்க்கு பரவாயில்ல அப்படின்னு. பட் இது வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட் வந்து இந்தியன் ஃபுட்ஸு. நமக்கு வந்து ஏதாச்சும் நமக்கு தேவைன்னா நமக்கு கூட இருக்கிறதுக்கு சார்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, ஸ்டாஃப் நிறையா இருக்காங்க. அதனால சொன்னால் பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்டாஃபும் அப்படி தான். காலேஜ் ஹாஸ்டல் எல்லாமே குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு இந்தியன் மெஸ்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ நமக்கு. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் நவீன், இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரணும், வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வாங்க, வந்து நம்ம காலேஜில் வந்து படிங்க. நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன். யூ ஆர் வெல்கம் டு தம்பி. தேங்க்யூ.
தேங்க்யூ.